ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நல்ல ஒரு குட் நியூஸ் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரீசெண்டாக நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா, லைக் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து போக மாட்டேங்குது, கிளியர் ஆக மாட்டேங்குது, ரீட் பண்ண மாதிரி ஷோ பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இஷ்யூ வந்து இப்போ பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு மெசேஜ் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ண மாதிரி ஷோ பண்ணுது. அதே சமயம் வந்து அந்த மெசேஜும் அந்த 6 7 8 9ன்னு அந்த நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணல. அதாவது ரீட் பண்ண மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதால அது வந்து எப்பவும் போல் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுது, லைக் வந்து கம்மியாக வந்து ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து நாங்கள் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணேன், அதுவும் ரீட் பண்ண மாதிரி காட்டிருச்சு. ஸோ பேக்கில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 5 மெசேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு இந்த ஒரு அப்டேட்டில் என்ன இன்னும் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்குது. பட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு பேக்கில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீட் பண்ண மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓவராலாக நம்ம கிளியர் பண்ணாலும் சரி, இல்லைனா தனித்தனியாக நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ட்ராக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி விட்டாலும் சரி, அது அகைன் இன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரீட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளராக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் 1 by 1 கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணாலும் அண்ட் டெலிட் சிம்பிளை கொடுத்து ஓவராலாக எல்லாத்தையுமே டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணாலும் பேக்கில் வந்தால் எனக்கு வந்து மெசேஜ் வந்து ஓவராலாக எனக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி அப்படியே ஷோ ஆகுது. ஸோ இதுதான் ஒரு இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்குது. கிளியரால் அப்படிங்கிறத கொடுத்தாலும் கூட ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து அகெயின் வந்து அந்த மெசேஜ் வந்து வந்துடுது. ஸோ பேக்கில் வந்து கிளியரால் கொடுத்துட்டு பேக்கில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து 0 தான் காட்டுது. பட் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் வந்து வருது. ஸோ இது நிறைய பேருக்கு சால்வ் ஆகிருக்கலாம், நிறைய பேருக்கு சால்வ் ஆகாமல் இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். சின்ன ஒரு இஷ்யூ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப நாளாக இருந்த ஒரு குழப்பம் தான், என்னடா இது இவ்வளோ நாளாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. பாதிக்கு பாதி ஃபிக்ஸும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.